அரசு ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம் தான் இப்போ அதிகம் நடந்துட்டு இருக்கு. இப்பொழுதும் மத்திய அரசு தான் சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி எப்பொழுதும் பேச மாட்டார்கள். 72 மணி நேரம் தங்களுடைய உடலை வருத்தி, உணவை மறந்து, தண்ணீரை மறந்து அவர்கள் படுத்திருக்கிற நிலையை பார்க்கும்போது நமக்கே கண்ணீர் வருகிறது. எதையெல்லாம் திமுக நிறைவேற்றுவோம் என்று சொல்லி இவர்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கினார்களோ அது உண்மையிலே நிறைவேற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்தில் தினசரி மக்கள் போராட்டங்களை விட, அரசியல் கட்சி போராட்டங்களை விட அரசு ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம் தான் இப்போ அதிகம் நடந்துட்டு இருக்கு. நேற்று தானே அங்கே ஒரு ஆசிரியர் நடந்தது, இங்கே ஒரு ஆசிரியர் போராட்டம் நடக்குது, போன வாரம் ஒன்று ஆசிரியர் போராட்டம் நடக்குது சொல்கிற அளவிற்கு தினசரி ஆசிரியர் பெருமக்கள் மிகப்பெரிய துயரத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற எந்த துறையை கூட ஒரு குறை இருந்துடலாம், ஆனால் எதிர்கால அறிவாளிகளை, ஆற்றல் மிக்கவர்களை, தொழிலதிபர்களை, கல்வியாளர்களை உருவாக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் துயரப்படக்கூடாது. நேற்றைக்கு கூட 2400 பேருக்கு நாங்கள் பணி நியமனம் கொடுக்கிறோம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில் கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் இவர் கொடுத்த வாக்குறுதி 19,800 பேருக்கு நாங்கள் நியமன கடிதம் கொடுக்கிறோம் என்று சொல்லி 11 ஆண்டுகள் கழித்து இப்போ ஆட்சி முடிகிற நேரத்தில் அவசரமாக 2400 பேருக்கு கொடுக்கிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரமாக்குவோம் என்று சொன்னார்கள். இதுவரைக்கும் நிரந்தரமாக்கவே இல்லை. பகுதி நேர ஆசிரியர்கள் தமிழ்நாட்டிலே பணியாற்றக்கூடிய அத்தனை பேருக்கும் இப்பொழுதும் மத்திய அரசு தான் சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி எப்பொழுதும் பேச மாட்டார்கள். இடைநிலை ஆசிரியர்கள், மத்திய அரசு ஆசிரியர்கள் பணிக்கு இடையான சம ஊதியம், ஒரே ஆசிரியர்களுக்கு, ஒரே பணியில் ஈடுபடுகிற ஆசிரியர்களுக்கு 2 விதமான சம்பளம் கிடைக்கிறது. அதை சமப்படுத்தி சம ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று இடைநிலை ஆசிரியர் போராடி கொண்டிருக்கிறார்கள். கிடைக்கவில்லை. சிறப்பு ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளியாக இருக்கிற சிறப்பு ஆசிரியர்கள், அவர்கள் தனியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். எங்களை பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று சொல்லி. உடற்பயிற்சி கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்கள், நேற்றைக்கு துணை முதலமைச்சர் சொல்லுகிறார், உடற்பயிற்சி வகுப்புகளை எல்லாம் நீங்கள் எடுக்காதீர்கள் என்று மற்றவர்களுக்கு சொல்கிறார். ஆனால் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் நிரந்தரப்படுவதில்லை. பகுதி நேர ஆசிரியர்கள் போல வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் ஒரு கல்வி கற்கவோ பயிற்சி கொடுக்கவோ அவர்களை செல்ல வைத்தால் எப்படி மாணவர்கள் முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும்? அப்படி பிரச்சனை. இப்போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த சொல்லி இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டம், அரசே ஓய்வூதியத்துக்கு நிதி ஒதுக்கி அவர்களுக்கு ஓய்வூதியத்தை வழங்குவது. பிறகு இரண்டாவது 10% ஆசிரியர்கள், 10% அரசு என்று சொல்லி புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்கப்பட்டது. இந்தியாவில் பல மாநிலங்கள் செயல்படுத்தின. ஆனால் நமது இப்பொழுது இருக்கிற மாநில அரசு திராவிட முன்னேற்ற கழகம் 2016, 2021, 2019, 2024 4 தேர்தலிலுமே வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் ஆசிரியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு. நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவோம் என்று. ஆனால் இறுதி வரை செயல்படுத்த முயற்சிக்க கூட இல்லை, அதை பற்றி பேசக்கூட இல்லை. அவருடைய ஓய்வூதிய பணம், பணிக்கொடை பணம் ஏறத்தாழ 70,000 கோடி இருக்கும் என்கிறார். இந்த 70,000 கோடியும் அரசு ஏற்கனவே 8 லட்சம் கோடி கடன் வாங்கி செலவழித்துக் கொண்டிருப்பதை போல இந்த ஆசிரியர் பெருமக்கள் சம்பாதித்த பணமும் அதோடு சேர்ந்து போய்கொண்டிருக்கிறது. போக்குவரத்து தொழிலாளர்களும் இதே பிரச்சனையை சொல்கிறார். பிடிக்கக்கூடிய ஓய்வூதியத்தை கூட எங்களுக்கு திரும்ப கொடுக்க மறுக்கிறார்கள். 46,000 பேர் ஓய்வூதியம் பெற்று பணம் கிடைக்கவில்லை. ஏறத்தாழ 8,000 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவருக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்குவதில்லை. இதே நேரத்தில் மத்திய அரசு 30 ஆண்டுகள் பணியில் ஓய்வு பெறுகிற ஆசிரியர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் ஒரு ஒட்டுமொத்தமான நிதி வழங்குகிறார்கள். அது கூட அவர்கள் வழங்குவதில்லை. குடும்பத்தில் மறைந்தவருக்கு குடும்பத்துக்கு ஓய்வூதியம் மாதம் ஒரு 9,000 ரூபாய் மத்திய அரசு வழங்க, அதையும் தமிழக அரசு வழங்குறது இல்லை. நீங்க பாருங்க, எல்லா துறையிலுமே இது மாதிரி மத்திய அரசு அத்தனை பேருக்கு வழங்குகிற சலுகைகளை கூட மாநில அரசு தடுக்கிறது. அவர்கள் செய்வதை கூட இவர்கள் செய்வதில்லை. இது மிகப்பெரிய பரிதாபத்துக்குரிய ஒரு போராட்டம். 72 மணி நேரம் தங்களுடைய உடலை வருத்தி, உணவை மறந்து, தண்ணீரை மறந்து அவர்கள் படுத்திருக்கிற நிலையை பார்க்கும்போது நமக்கே கண்ணீர் வருகிறது. இந்த போராட்டத்தை அரசு உன்னிப்பாக பார்க்க வேண்டும். உங்களுடைய படோடவம், விளம்பரம், உரிமை தொகை வழங்குகிறோம் சொன்னார் அங்கே இருக்கிற ஆசிரியர். அந்த 1000 ரூபா கூட எங்கள் வீட்டு பெண்களுக்கு கிடைக்கிறது இல்லை, ஏன்னா அரசு ஊழியராக இருக்காங்க வீட்டில்.
அவங்களுக்கு அந்த ஊதியம் கூட கிடைக்கிறது இல்லை. என்ன 1000 ரூபா, என்ன 1000 ரூபா, என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் பால் தானங்க 1000 ரூபா. 1/2 லிட்டர் பால் 30 ரூபானா மாசத்துக்கு 1000 ரூபா. சரி, அப்போ ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் பாலை நீங்க கொடுத்துட்டு இன்னமும் அந்த குடும்பத்துக்கே தன்னம்பிக்கை ஒளி வீசின மாதிரி முதலமைச்சர் சொல்றாரு, பேசுறாரு. அதுக்கு விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே கடந்த வாரம் நடந்த போராட்டத்தில் கைது செய்த வைக்கப்பட்டவர்களை எங்களுடைய மாநில தலைவி சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். இன்றைக்கு பாரத பிரதமர் வருகையை ஒட்டி தூத்துக்குடி ஏற்பாட்டில் இருக்கிற காரணத்தினால் நீங்கள் உடனே சென்று உண்ணாவிரதம் இருப்பவர்களை பாருங்கள் என்று எங்களுடைய மாநிலத்துறை நயினா நாகேந்திரன் அவர்கள் எங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். மாவட்ட தலைவர் உட்பட நிர்வாகிகள் இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த போராட்டத்துக்கு தொடர்ந்து நாங்கள் ஆதரவு தருவோம். ஏனென்றால் ஏற்கனவே மத்திய அரசு இவர்கள் கேட்கிற பாதி உதவியை செய்து கொண்டிருக்கிறது. மாநில அரசு தான் இவர்களை கைவிட்டு விட்டிருக்கிறது. அந்த உதவியை மேம்படுத்தி புதிய அரசு அமைகிற பொழுது, அதிமுக பாஜக அரசு அமைகிற பொழுது நிச்சயமாக போராடுகிற ஆசிரியர்களுக்கு, செவிலியர்களுக்கு, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு, மின்சார வாரிய தொழிலாளர்களுக்கு, சிறப்பாசிரியர்களுக்கு, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு அவர்கள் கோரிக்கை எல்லாம் எதையெல்லாம் திமுக நிறைவேற்றுவோம் என்று சொல்லி இவர்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கினார்களோ அது உண்மையிலே நிறைவேற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.